ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகே ஃப்ரம் ஜெட்பின் கேபிட்டல்ஸ். இன்னைக்கு லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சில் நம்ம டே 18th இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம லாஸ்ட்டாக புக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன லாஸாக புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வோல்டாலிட்டியில் இருந்துச்சுங்க. காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் அப் அண்ட் போச்சு. ஸோ ரெஸ்டன் லெவல் கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ட்ரி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் கிடச்சிச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஃபால் கிடச்ச பிறகு இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே என்ட்ரி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூமெண்டம் தான். அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸாக எங்கேயுமே நிற்கவே இல்லை. கரெக்டாக ஒரு ஹையர் நோஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ ப்ராஃபிட் போன பிறகு அப்படியே வந்து கான்ஸ்டன்ட் ஆகாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நானும் செகண்ட் என்ட்ரி கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறேன். பட் எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கவே இல்லை. மார்க்கெட் இப்போ வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வோல்டாலிட்டி இருக்குது. எந்த இடத்துக்கு மார்க்கெட் போகுது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2705 லாஸ் ஆச்சு. ஸோ அந்த லாஸ் எப்படி ஆச்சு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு 1.22 கிடச்சிச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.27 எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஆக்சுவலாக நான் வந்து ஏன் அப்படின்னா 0. ஆக்சுவலாக நம்ம வந்து 10% ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். என்னுடைய ப்ராஃபிட் வந்து 15,000 மேலே போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 0.5 அதாவது 50% வந்து கன்வெர்ட் பண்ணிடுவேன் நான். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாதி ஸ்டாப் லாஸாக நம்மளுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ 2700 தான். நார்மலாக வந்து 5,000 to 5,500 சம்திங் இந்த ஹிட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பேஸ்னால நம்மளுக்கு வந்து 2,700 ஸ்டாப் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 என்ட்ரி கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எந்த என்ட்ரியுமே வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி இல்லை. ஸோ வந்து நம்மளால் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியல. ஸோ கிடைச்ச என்ட்ரி சூப்பராக இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போய் பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்படி திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வர மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வோலட்டாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாப்புல இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான். இது பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் கரெக்டாக இந்த பாதியிலே சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே போச்சு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வேஜ் பேட்டர்னு. ஸோ இந்த இது மேலே போன பிறகு கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்து நீங்கள் வந்து அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹைட்டு தான் நம்மளோட டார்கெட்டு பாருங்கள் கரெக்டாக. ஸோ கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல வந்தோடனே அப்படியே ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் நான் நம்புகிறேன். பட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஸோ ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸிங் ஸ்ட்ரீக்கில் தாங்க எப்போவுமே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காகவே 2 வீக்ஸாகவே போன வீக்கும் இந்த வீக்கும் சேர்த்து 2 வீக்ஸாகவே எந்த வித ப்ராஃபிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் கூட இன்னும் எடுக்கவே இல்லை. பட் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி போச்சு. ஸோ இந்த லெவல் அதாவது இன்றைக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஃபிட் இந்த மண்டே. ஸோ மண்டேயும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் போச்சு. பட் நம்மளால் அதை புக் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15,000 வரை ப்ராஃபிட் போச்சு. பட் அதையும் புக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து நம்ம ரூல்ஸ் படி 100% டார்கெட் போனால் தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரை பண்ணிட்டே போயிட்டுருப்போம். அதாவது இஎம்ஐ பேஸ் பண்ணி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்தனால நம்ம வந்து இன்றைக்கி சின்ன லாஸோடு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா கிராஃபுமே கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த கிராஃப்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் டோட்டலாக 18 ட்ரேடிங் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் வந்து 12 ட்ரேடிங் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மளுடைய ஆர்ஓஐ வந்து க்ரீன் கலர் போகவே இல்லை. பாருங்கள் 0 கீழே தான் இருக்குது. இன்னுமே வந்து ஒரு பாயிண்ட் கூட நம்ம வந்து மேலே போகவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக நடந்த ப்ராஃபிட்டை எடுத்து தான் வந்து இந்த 50,000 எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய ப்ரீவியஸாக நடந்த அந்த சேலஞ்சில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து 100% வந்து நம்மளுக்கு ட்ராடவுன் இருக்குது. அந்த ட்ராடவுன் வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதாவது அச்சீவ் மீன்ஸ் அந்த ட்ராடவுன் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எனக்கு ட்ராடவுன் தெரியும். ஸோ ட்ராடவுன் வந்து அகைன் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஸ்ட்ராட்டஜியை கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம ப்ரீவியஸாக ப்ராஃபிட் எடுத்த ப்ராஃபிட்லாம் வந்து கரைஞ்சி 0 ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி வேறு யாரெல்லாம் ப்ராஃபிட் எடுத்தீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி அதை வந்து நான் வந்து வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அதை ரெடி பண்ணாலும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி வந்து ஸ்டாப்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் ஈஸியாக புக் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நான் கிளியராக சொல்கிறேன் அந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷன் வீடியோஸாக நிறைய இனிமேல் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், நாளைக்கு Thursday நம்ம ஒரு நாள் ட்ரேடிங் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. நாளைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஓகே கேஸ், நாளைக்கு பார்க்கலாம் நம்ம.